ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா தர்மா கிச்சன். இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அரை மணி நேரம் வந்து பச்சை அரிசி ஊற வச்சுட்டு தோசை மாவு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு குறைன்னு அரைக்கக்கூடாது, நைஸாக அரைக்கணும். எண்ணெய் வந்து ஒரு 100 எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கலரிக்கிறேன். உப்பு போட்டுக்கோங்க, உப்பு போட்டு கலரிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். 1 கப் வந்து வேர்க்கடலை, 1 கப் வந்து வெல்லம் சேர்த்துட்டு குறைன்னு அரைச்சிடுங்க. இப்போ நம்ம வந்து வீட்டிலே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். போய் மாவு அரைக்க தேவையில்ல, நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். அப்புறம் இந்த மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப சூடு தேவையில்ல. தண்ணி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி நல்லா உருட்டி கவரில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு வெல்லம் வந்து அந்த பூர்ணத்தை உள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுடுங்க, ஸ்டீம் பண்ணிவிடுங்க.